திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்ன யோக பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து. இங்க குரு ஆல்ரெடி உச்சமா இருக்கார். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சோ உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்ப யாருடைய ஜாதகத்தை எல்லாம் சனி வக்ரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஜாக்பாட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து சிம்ம வீட்டுல பயணப்பட போகிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, ராகு கேது சாரத்தில் சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது உண்டு. இது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த பெண் சாப அமைப்பா நம்ம சொல்றது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அதே போல ஒரு வகையான கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சேர்க்கை மூலமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. நாம இப்ப வரக்கூடிய இந்த பதிவுல யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் யோகத்தையும், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். தன் பாரத்தை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய பாரத்தையும் சேர்ந்து தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல 16ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு கொண்டிருக்காரு. யாரோட 2 மற்றும் 11ஆம் அதிபதி பணத்துக்கும் லாபத்துக்கும் குடும்பத்துக்கும் சொந்தக்காரரா பொறுப்பேற்று இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்து கொண்டிருக்காரு. இது எவ்வளவு பெரிய யோகம். இந்த யோகம் திரும்பி வர்றதுக்கு இன்னும் அடுத்த வருஷம் வரும். சோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் யூஸ் பண்ணிக்கோங்க 16ஆம் தேதி வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா 16ஆம் தேதிக்குள்ள சூரியன் விரைட்டுக்கு வந்துடும். அஷ்டம சனி நடக்குது, பணம் வர்றதே பெரும்பாடா இருக்கு, வேலை கிடைச்சதே பெரும்பாடா இருக்கு, வேலையில பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்குது, வேலை விட்டு போயிடலாமா அப்படிங்கறதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ராசியில இந்த சிம்ம ராசி முதல் தரத்துல நிக்கிறீங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சூப்பரா இருக்குது இந்த மாசம். சோ ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கும்பொழுது முழுக்க 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 வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். புதாத்திய யோகத்தோட உட்கார்ந்திருக்காரு ராசி அதிபதி. படித்த படிப்புக்குண்டான வேலை, வேலைக்குண்டான நல்ல சம்பளம், சம்பளத்துக்குண்டான உயர் பதவி, இதெல்லாம் சூப்பரா கிடைக்க போகுது. சோ ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா பிரச்சனைகள் உண்டு, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுதான். பட் இருப்பினும் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்து ஒரு மூவிங் போயிட்டு இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னா சோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அல்லது உயர் பதவிக்கு உண்டான விஷயத்த நீங்க கேட்கலாம். இப்போ உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. இப்ப நீங்க பேசுனீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களை பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு இது வேணுங்க, எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த சம்பளம் வேணும், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நான் தப்பே பண்ணல, நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, என்ன நீங்க பேசி சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாதம் பேசுங்க, சக்சஸ். தப்பே உங்க மேல இருந்தாலும் நீங்க பேசும் பொழுது புதன் வக்கரமா இருக்காரு, ஆனாலும் கொஞ்சம் பேச்சுல நீங்க முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் ஹார்டா பேசுறது, ஃபோர்ஸா பேசுறது, ஒரு 2 வார்த்தைகள் டக்குன்னு விட்டுருவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பட் பேசுனாதான் கிடைக்கும், அழுத பொருளைக்குதான் பால். சோ கொஞ்சம் இந்த மாசம் பேசுங்க. நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், தீராத விஷயங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் உண்டு. சோ 2 கூடையவர் 11ஆம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது லாபத்துக்கு குறைவே இல்லைங்க. 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் அங்க இருக்காரு, அதற்கு மேல கீழே வந்துடுறாரு. ஆனால் அங்க குரு உச்சமா இருக்காரு இல்லையா, அப்ப சூரியனோட சேர்றாரு இல்லையா, அப்ப உச்சம் பெற்ற கிரகத்தோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த உச்சத்துக்குண்டான பலனை கொடுப்பாரு. அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ யோகம். நிறைய கோயில் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஏதாவது ஒரு குருமார்களுடைய வழிபாடுகளை எடுத்து செய்வீங்க, அல்லது விட்டு போன ஏதாவது வழிபாடுகளை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க. பெரிய மனிதனுடைய தொடர்புகள் கிடைக்குங்க இந்த மாசம் உங்களுக்கு. ஒரு பணக்காரர்களுடைய தொடர்போ, பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்போ ஏதோ ஒண்ணு இந்த சிம்மராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். அந்த கான்டாக்டால் சும்மா வரும், அது யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, பட் அந்த கான்டாக்ட் எல்லாமே நிச்சயமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாசம். அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்காரு. கேது ராசிக்கு நிறைய குழப்பத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப சுக்கிரனோட கேது சேரும். முதல்ல ஆரம்பத்துல வீடியோட ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன்,
உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை எல்லாம் இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்ப நபர்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் புதிய நபர்களுடைய தொடர்புகளை கொஞ்சம் கட் பண்ணிருங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு கெட்ட பெயர், ஏன்னா அவமானத்துக்கு இப்போ அதாவது அஷ்டமச்சனின்னு அவமானம், அவமானத்துக்கு பேர் போகணும்னா இப்ப சிம்மராசி அதுக்கு பேர் போயிட்டு இருக்கு. தப்பே பண்ணலினாலும் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஆயிடுச்சு. சோ தலைக்கு நீண்டு நிக்க வேண்டியதா இருக்குது. வேலை பழுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, வேலையில மதிப்பும் இல்ல, வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே என்னை நல்லா பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப இந்த அஷ்டமச்சனி வந்ததுல இருந்து அவங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிதான் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இதுவும் கலந்துற போகுது. சோ அதனால இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. இது உங்களுக்கும் பலிக்கலாம், இல்லது உங்க குடும்ப நபர்கள் யாருக்கு வேணாலும் பலிக்கலாம். சோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி புதிய தொழில் அமைச்சுக்க வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுல மூவிங் பண்ணி போங்க, சூப்பரா இருக்கும். கூட பிறந்தவர்கள்னாலயோ அல்லது அத்தைனாலேயோ அல்லது ஒரு பெண்கள்னாலேயோ ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போறது, அவங்களுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன பண்ணுவார் செவ்வாய்? முழுக்க முழுக்க தாய் தந்தையோட ஆரோக்கியத்துல சூப்பரா ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 4, 9 தொடர்பு ஏற்படுதா தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி வந்து சிவராஜ யோகம், இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வேற வேலை செய்யுது. அப்ப ஆண் வாரிசு யாருக்காவது பிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுல ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கோவில் எடுத்து கட்டுவீங்க, உங்களுடைய தொழில உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க, உங்களுடைய தொழில உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க, அல்லது நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சேர்ந்து தொழில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள். ஏன் ஜாதகத்தை என் குழந்தைக்கு ஏதாவது பண்ணலாமா? கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உயர்கல்வி, ஏன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப யாராவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னா தாராளமா போலாம். ஏன்னா 9ஆம் இடம் தான் உயர்கல்வி, காலேஜ் படிப்பா 4ஆம் இடம். அப்ப 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கு. தொழில் ரீதியாகவும் போலாம், படிப்பு ரீதியாகவும் வெளியே போலாம். சோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, கண்டிப்பா நடக்கும். அதாவது வேலை மாற்றம் பண்ணலான்னு இருக்கேங்க, இந்த இடத்துலயே இருக்க, பட் இதே கம்பெனி எனக்கு வெளியூர்ல கிடைக்குமா, வேற ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா? 12ஆம் இடம்ங்கிறது டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடியது. சோ கண்டிப்பா டிரான்ஸ்பர் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும், அரசாங்க சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, போய் பேசுங்க, நிச்சயமா கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதிக்கு மேல சனி வக்கரகதி அடைகிறார். அப்ப 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் குறையும். ஏன்னா ஆல்ரெடி சனி வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அது வக்கரம் அடையும் பொழுது கொஞ்சம் அவருடைய பார்வையினுடைய தாக்கம் குறையும். அப்ப கெடுபலன்கள் கொஞ்சம் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் முடிந்த அளவுக்கு அதை பத்தி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது நல்லது. வேலை சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், யாராவது போய் பார்க்கணும், சந்திக்கணும், பெரிய நபர்களுடைய தொடர்புகள் வருதெல்லாம் அது 16ஆம் தேதிக்கு மேல வரும். பட் பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஏன்னா லாபஸ்தானத்தில் பண வரவுக்கு இந்த மாதம் குறைவில்லாத மாதமாக இருக்கும் அப்படிங்கறத உண்மை. எப்படியும் சம்பாரிச்சிடலாம். ஏன்னா அஷ்டமசனி பணம் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், பட் இப்ப கொஞ்சம் ஈஸியா வரும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எப்படி கொஞ்சமாவது கடன் அடைப்பீங்க. ஏதாவது வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வுங்கிறது முழுமையா கிடைக்காது, ஒரு ஐடியா கிடைக்கும். சரி இது பண்ணா இது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனைகள் உங்களை வந்து வழிநடத்தும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. முழுக்க முழுக்க சிம்மராசிக்கு நன்மைகள் இந்த மாதம் நிறைய இருக்கு. பணவரவு, குடும்பம் இதெல்லாம் சூப்பரா இருக்குது. போய் பேசுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா நின்று பேசுங்க. நீங்க நினைக்கிறது, நீங்க எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது எந்த மாதிரி ப்ரொசீஜர்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு துளி இன்ச்சு மாறாம உங்களுடைய டிராயிங், உங்களுடைய பிளானிங் எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மத்துக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா என்ன வழிபாடு, அதை விட என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ராசிக்குள்ளேயே இந்த சுக்கிரன் கேது இருந்து அவமானங்களை கொடுத்துரும் அப்படின்னு கொஞ்சம் பயங்கள் இருந்தால் காவல் தெய்வ வழிபாடுகள், உக்கிர தெய்வமான துர்க்கை, காளி, பிரித்திங்கரா இது போல உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கண்ணகி கோயில் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கண்ணகி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது வந்து நீங்க இந்த சிறு குழந்தையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, பாலாம்பிகை, கன்னி தெய்வங்கள், உங்க முன்னோர்களே வந்து அந்த பெட்டியில வச்செல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போல எல்லாம் இருப்பாங்க. சோ அதெல்லாம தொடர்ந்து இந்த மாதம் பண்ணுவது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல ஏதாவது ஒரு பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க.
16ஆம் தேதிக்கு மேல அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கும். சோ இது போல சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம், தடை தாமதங்கள் இதெல்லாம் சரி பண்ணலாம். சோ இந்த மாதம் இது மட்டும் செய்யுங்க. சிம்மத்துக்கு எப்பவுமே சிவபெருமானுடைய கடாட்சம் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல இருந்து விநாயகருடைய கடாட்சம் நிறைய வரப்போகுது. பெண் தெய்வத்தினுடைய கடாட்சம் நிறைய வரப்போகுது. சோ பெண் தெய்வ வழிபாடுகளை, கன்னி தெய்வ வழிபாடுகளையும் கொஞ்சம் வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இல்லைங்க எதுவுமே பண்ண முடியாது, நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், இதெல்லாம் பண்ண முடியாது, உங்க வீட்டுல ஏதாவது பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கன்னி பூஜை பண்ணுங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கன்னி பூஜை பண்ணுவது எப்படி அப்படின்னு. சோ அது ஏதாவது ஒரு 5 குழந்தைகள் 3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒத்தைப்படையில வர்ற மாதிரி எடுத்து அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது பெரிய சக்சஸ் கிடைக்கும். சோ இதுவும் சிம்மம் செய்யலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம